ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆமுதல குறை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிறந்த குழந்தையோட தலை சரியான வடிவத்தில் இருக்கா, தட்டையாக இருந்தால் என்ன பண்ணுறது, எதனால் தட்டையான தலைப்பகுதி வருது அப்படின்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த வீடியோவை கேட்டது பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் தான் கேட்டிருந்தாங்க. நான் அவங்களோட பேரையும் இதில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பிறந்த குழந்தையோட தலையானது எப்போதும் சரியான உருண்டை வடிவத்தில் தான் இருக்கும். சில குழந்தைகள் உருண்டை வடிவத்தில் இருக்கிறது இல்லை. அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட மண்டையோடு மிக இலகுவாகவும் மெல்லியதாகவும் இருக்கும். ஸோ நம்ம எந்த மாதிரி பழக்கிறோமோ அதே ஷேப்லேயே மண்டையோடு அமைஞ்சிரும். அதுதான் அந்த தட்டையாக இருக்கிறதுக்கும் காரணங்க. முதல்ல குழந்தையோட தலை வடிவம் சரியாக இருக்காததுக்கு என்னென்ன காரணங்கள்னு ஒன்றா பார்ப்போம். முதல் காரணம் பார்த்திங்கன்னா, பிரசவத்தின் போது குழந்தை ஈஸியாக வெளியில் வராமல் சிரமப்பட்டு வெளியில் வந்துச்சு அப்படின்னாலும் குழந்தையோட தலை வடிவம் சரியாக இருக்காது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, குழந்தை பிறக்கும்போது நல்ல வடிவத்தில் இருக்கும். ஆனால் பிறந்ததுக்கு அப்புறமா அதோட பின்பகுதியோ இல்லை சைடு பகுதியோ தட்டையாக மாறிடும். அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா, குழந்தைய நம்ம படுக்க வைக்கும்போது குழந்தை ஒரே நிலையில் படுத்திருந்தது அப்படின்னா பின்பக்கமாகவோ இல்லைனா இரண்டு பக்கங்களில் வலது இல்லை இடது பக்கமோ படுத்திருந்தார், அதனால் ஏற்படக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தட்டையாக மாறிடும். மூன்றாவது காரணம் பார்த்திங்கன்னா, உங்கள் குழந்தையோட தலைப்பகுதி இரண்டு மிருதுவான இடங்களை நம்மளால் பார்க்க முடியுங்க. மண்டையோடு முழுமையாக வளராது. மேலே பார்த்திங்கன்னா, போன வீடியோவில் நான் சொன்ன உச்சிக்குழின்னு ஒன்று இருக்கும். குழந்தையோட தலை வெளியில் வரும்பொழுது ஏற்படக்கூடிய மாற்றத்தால் கூட இந்த மாதிரி தட்டையாக இருக்கலாம். நான்காவது காரணம் பார்த்திங்கன்னா, பொதுவாகவே குழந்தைகள் பிறக்கும்போது கொஞ்சம் கூர்மையாக தான் இருப்பாங்க. நம்ம தலையில் எண்ணெய் வச்சு சாஃப்டாக மசாஜ் பண்ணும்போது தலைக்கு ஊற்றும் போது அந்த உருண்டையான வடிவம் வருங்க. இப்போ உங்களுக்கு எதனால் குழந்தையோட வடிவம் வட்டமாக இல்லை அப்படின்றத புரிஞ்சிட்ருப்பீங்க. ஒருவேளை இந்த மாதிரி தட்டையாக இருந்துச்சு, சீரற்ற தலை வடிவத்தில் இருந்துச்சு அப்படின்னா குழந்தைய பாதிக்குமா அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, தலை சீரற்று இருக்கிறதுனால குழந்தையோட வளர்ச்சியை இது பாதிக்காது. அதே மாதிரி குழந்தையோட மூளையும் பாதிக்கப்படாது. அது படுக்கிறதுனால அந்த பொசிஷன் அந்த மாதிரி வந்துடுது. தலையின் வடிவம் அந்த குழந்தை வளரும்போது அழகு குறித்த சில பிரச்சனை ஏற்படுத்துமே தவிர குழந்தையோட வளர்ச்சியில் எந்த ஒரு பிரச்சனையும் அது ஏற்படுத்தாது. ஏன்னா அந்த குழந்தையோட அந்த பின்னந்தலையில் வர்ற அழுத்தத்தால் தான் தலை தட்டையாக மாறுது. அது மூளையும் பாதிக்காது, குழந்தையோட வளர்ச்சியும் பாதிக்காது. இரண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த தட்டையாயிடுச்சுன்ற கவலைப்பட்டுகிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ இதுக்கு சில சொல்யூஷன்ஸும் இருக்குது. அதை நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, இதை ஈஸியாகவும் நம்ம சரி பண்ணிடலாம். அப்படி சரி பண்ணலாலுமே அந்த 1 இயர்லேருந்து 2 வயசுக்குள்ளே தலை தானாகவே உருண்டை வடிவத்துக்கு வந்துடும். சரிங்களா? அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக குழந்தை உருண்டை வடிவத்துக்கு வரும். இல்லை குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு அப்படின்னாலும் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தட்டையாகாமல் நீங்கள் குழந்தைய பார்த்துக்கலாம். வாங்க இப்போ முதல் குறிப்பாக பார்க்கலாம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, தலையை ஒரே பக்கமாக வைக்காமல் நீங்கள் பார்த்துக்கணுங்க. ஒருவேளை குழந்தை எப்பயுமே நேராகவே படுத்திருந்தாங்க அப்படின்னா பின்பகுதி தட்டியாயிடும். வலது பக்கமாக படுத்திருந்தா வலது பக்கம் தட்டியாயிடும். இடது பக்கமாக படுத்திருந்தா இடது பக்கம் தட்டியாயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு பக்கம் வலது பக்கம் படுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த பக்கமாக படுக்க வைங்க, அடுத்த சைடு இடது பக்கமாக படுக்க வைங்க. அப்போது நேரில் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பக்கமுமே நீங்கள் படுக்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா தலை உருண்டையாகவும் ஆகும், தட்டையாகவும் ஆகாதுங்க. ஸோ சில சமயங்களில் குழந்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு உங்களையே தான் பார்த்துட்ருப்பாங்க. அப்போது வலது பக்கமாக போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து இடது பக்கமாக நீங்கள் போய் நின்று அவங்க பார்க்க வைங்க, அவங்கள திருப்பி விடுங்க. அப்போ இடது பக்கம் பார்ப்பாங்க. அப்போ அந்த அழுத்தங்கள் சமமாக இருக்கிறதுனால தலை உருண்டையாக இருக்கும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, குழந்தைங்க தூங்கும்போது அவங்க தலையை சுற்றி ஏதாவது சப்போர்ட் கொடுக்கலாங்க. ஒருவேளை அவங்க இடது பக்கமே அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வலது பக்கமாக திருப்பாத மாதிரி நீங்கள் சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. துணியை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சில சமயங்களில் அவங்க எடுத்து முகத்தில் போட்டுக்க வாய்ப்பு இருக்குது, மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. எந்த பக்கம் அவங்க யூஸ் பண்ணலையோ அந்த பக்கம் நீங்கள் சப்போர்ட் கொடுத்து அவங்கள படுக்க வைக்கலாம். அப்போ அவங்க தலை ஒரே பக்கமே அழுத்தாமல் இன்னொரு பக்கமும் யூஸ் ஆகும்பொழுது இந்த பக்கமும் அழுந்தி உருண்டையான வடிவத்துக்கு வரும். சரிங்களா? அதே மாதிரி குழந்தையை எப்போதும் நேராக படுக்க வைங்க. இடது பக்கமோ வலது பக்கமோ படுக்க வச்சிங்க அப்படின்னா இன்னொரு பக்கத்தை அவங்க அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு எந்த பக்கம் சௌகரியமாக இருக்கோ அந்த பக்கம் வச்சுப்பாங்க. அதனால் அந்த பக்கம் தட்டையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நேராக படுக்க வைங்க. அதே மாதிரி அவங்கள சுற்றி எந்த ஒரு பொம்மையோ தலகணி எதுவும் வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்க அப்படின்னா அந்த பக்கம் திரும்பிடுவாங்க. ஸோ அந்த பக்கத்தில் அதிகமாக அழுத்தம் ஏற்படும். இதனால் தட்டையான தலை வர வாய்ப்பு இருக்குது. அடுத்ததான் 4வது டிப் பார்த்திங்கன்னா, பால் கொடுக்கும்போது நீங்கள் வாட்டத்தை மாற்றி வைக்கணுங்க.
எப்போதும் ஒரே கையில் அணைச்சி கொள்ளாமல் மாற்றி மாற்றி கொடுக்கணுங்க. ஒரு தடவை நீங்கள் இடது பக்கம் கொடுங்க, அடுத்த தடவை வலது பக்கமாக கொடுங்க. அந்த மாதிரி இடத்தை மாற்றும் போது அவங்களோட தலைப்பகுதியும் 2 பக்கமும் திருப்புங்க. அதனால் தலையிலையும் அதே மாதிரியே அழுத்தம் ஏற்படும். அதனால் தட்டையாகிற வாய்ப்பும் குறைய ஆரம்பிக்கும். நாம் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குழந்தையோட தலை எப்பயும் உருண்டையாக இருக்கும், அதேமாதிரி தட்டையாகாது. சரி, அடுத்தது பார்க்க போகிறது, ஒருவேளை ஆல்ரெடி என் குழந்தையோட தலை தட்டையாக தான் இருக்குது, நான் என்ன பண்ணால் குழந்தையோட தலை உருண்டையாகும் அப்படின்றவங்களுக்கான பதில் தாங்க இங்கே. ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தலையில் எண்ணெய் வச்சு மசாஜ் பண்ணணுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காத, லைட்டாக குழந்தையோட தலையை அமுக்கி விடணும். உருண்டையான வடிவத்தில் நீங்கள் அமுக்கி விட்டீங்க அப்படின்னா காலப்போக்கில் நாட்கள் போக போக அவங்க உருண்டையான தலைப்பகுதிக்கு வந்துடுவாங்க. இதை குழந்தை பிறந்ததுலேருந்தே நம்ம தலைக்கு ஊற்றுவோம் இல்லையா, அந்த சமயத்துலேயும் தலைக்கு எண்ணெய் வச்சு அப்படியே சாஃப்டாக நம்ம பெரியவங்கலாம் அப்படி தான் அமுக்கி விடுவாங்க. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, தலை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம என்ன ஷேப்பில் வைக்கிறோமோ அதே ஷேப்பில் தான் குழந்தையோட தலை இருக்கும். லைட்டாக எண்ணெய் வச்சு லைட்டாக உருண்டையாக அப்படியே உள்ளங்கையை வச்சு அமுக்கி விடும்பொழுது நம்மளுக்கு உருண்டையான வடிவம் கிடைக்குங்க. இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்குன்னே பிரத்யேகமாக ஹெல்மெட் இருக்குங்க. இந்த மாதிரி ஹெல்மெட்டை நம்ம வாங்கி பயன்படுத்தும் பொழுது குழந்தையோட தலை உருண்டையாக வருங்க. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஹெல்மெட்டை பயன்படுத்துறதுக்கு உங்கள் டாக்டரோட அறிவுரை மிக மிக அவசியம். டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க சொன்னால் மட்டும் இதை பயன்படுத்துங்க, நீங்களாக வாங்கி பயன்படுத்தாதீங்க. மூன்றாவது டிப் பார்த்தீங்கன்னா, குழந்தையோட தலை தட்டையாக இருக்குது அப்படின்னா உங்கள் குழந்தையோட கழுத்து நின்னதுக்கு அப்புறமா அந்த குழந்தைய சில நிமிடங்கள் நம்ம குப்புற படுக்க வைக்கலாங்க. எப்படி நம்ம செய்யும் பொழுது பின்பகுதியில் அழுத்தம் ஏற்படுறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதன் காரணமாகவும் தட்டையான தலை தவிர்க்கப்படுங்க. நாலாவது டிப் பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தை விளையாடும் போது அப்பப்போ அவங்களோட இடத்தை மாற்றுங்க. ஒரு பக்கம் வலது பக்கமாகவும் இன்னொரு சைடு இடது பக்கமாகவும் மாற்றி மாற்றி டாயை வச்சு அவங்கள 2 பக்கமும் திருப்பி திருப்பி அவங்க பார்க்குற மாதிரி இல்லை டாய்ஸ் வச்சு விளையாடுற மாதிரி நம்ம செய்யும்போது தட்டையான பகுதி மாற்றப்பட்டுகிட்டே இருக்கும். உடனே நீங்கள் எந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணாலும் உடனே எதிர்பார்க்காத ரிசல்ட்டு மினிமம் 2 வாரம் கழித்தாவது உங்களுக்கு மாற்றங்கள் நல்லாவே தெரிய ஆரம்பிக்குங்க. அடுத்த டிப் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களை எப்பயுமே சமமான இடத்துல படுக்க வைங்க. அது பெட்டாக இருக்கட்டும் இல்லைனா தரைப்பகுதியாக இருக்கட்டும், சமமாக இருக்கணுங்க. அமுங்குற மாதிரி பள்ளமாக தலையை வச்சு 2 பக்கமும் மேடாக இருந்துச்சு அப்படின்னாலும் தலை தட்டையாயிடுங்க. அதனால் படுக்கிற அந்த பொசிஷன்லேயும் ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைகள் அமுங்காத நல்ல ஒரு இடத்துல தான் குழந்தைய போடணும். சமமான பரப்பில் நீங்கள் போட்டாலே குழந்தையோட தலை தட்டையாகாதுங்க. சரிங்களா? அடுத்ததாக பெஸ்ட்டு சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, தூளி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா தூளியில் குழந்தைய படுக்க வைங்க. கரெக்டான தலை ஷேப்பு வருங்க. இப்போல்லாம் இந்த தூளியோ இல்லை இந்த புடவையில் கட்டி நம்ம படுக்க வைக்கிறதோ நம்ம பண்ணுறது கிடையாது. ஸோ ஒருவேளை உங்கள் குழந்தையோட தலை தட்டையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தூளியை பயன்படுத்துங்க. அப்போ தட்டை சரியாயிட்டு உருண்டையான தலை வடிவம் கிடைக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 சிஸ்டர்ஸும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டாட்டா.